ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்தவைகளை எல்லாம் நினச்சி பார்த்தனாக்கா சொல்லி முடியவே முடியாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினச்சி பார்ப்போம், நமக்கு துரோகம் பண்ண மனுஷனை, நமக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், ஐயோ அவங்கெல்லாம் அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணியிருக்காங்க, என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, என்னை அவ்வளோ துன்பப்படுத்தி இருக்கிறாங்கன்ட்டு நம்ம சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லட்டுமா, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். ஆனால் எதுக்கு தெரியுமா? உன்னுடைய கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தின மனுஷனை நினைக்கிறதுக்காக அல்ல. அந்த கசப்பான அனுபவங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் நடத்தினார் பார்த்தீங்களா? அவரை தூக்கி சுமக்கிறதுக்காகத்தான் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில் யார் பிரச்சனை கொடுத்தாங்க, யார், அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனால் நமக்கு யார் நன்மை செய்தது பாருங்க. உங்களுக்கு நடந்த எவ்வளவு கசப்புகளை வேணாலும் நீங்கள் மறந்துடலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு நடந்த நன்மையை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலமும் நடந்த நன்மையை மறக்கவே கூடாது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க எல்லாம் சத்தமா வாழ முடியாது. அவர் பார்க்கிறாரு. வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 8வது மாதம் வரையிலும் பாதுகாக்கப்பட்டதும் 9வது மாதத்திற்குள்ளே என்னை எடுத்துக்கொண்டு போவதும் எல்லாம் அவருடைய கிருபை. எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உன் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது கடவுளுடைய கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம். ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். திராணிக்கும் மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு ஒரு காலமும் உங்களை விட மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலமும் கர்த்தர் விடவே மாட்டார். அவருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து என்னையும் சேர்த்துதான் இந்த நிமிடம் மட்டும், இந்த மாதம் மட்டும், இந்த நாள் மட்டும், இந்த நேரம் மட்டும் உபாகமம் 1:31 படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து வருகிறதை போல நீங்களும் நானும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்களையும்
என்னையும் தெய்வம் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவர் தான் நம்மளை சுமந்தாரு, அவர் தான் நம்மளை சுமந்தாரு. அப்போ நம்மளை அவ்வளவு அழகா ஒரு கேரக்டராகவே மாறிட்டார். நம்ம கூட ஒரு நல்ல ஒரு கேரக்டராக மாறிட்டாரு. அவ்வளவு அழகாக நம்மளை இந்த நிமிஷம் வரையிலும் நம்மளை தூக்கி சுமந்து நம்மளை அழகாக கொண்டு வந்திருக்கிறாருனாக்கா அவர் நம்மை வைத்திருக்கிற கிருபை பெருசு. அவர் கேட்கிறாரு, அவர் கேட்கிறாரு, அடுத்த நிலையில கேட்கிறாரு, நான் உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்தேன், நீ எனக்கு என்ன கொடுக்க போற? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இதுவரையிலும் அவருக்கு உண்டான நேரம், இதுவரையிலும் அவர் செய்தவைகளை நம்ம பார்த்தோம், சொன்னோம், செய்தோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, செகண்டரி உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன செய்ய போற? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு நன்மை செய்த தெய்வத்திற்கு நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? கையை விட்டு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இவ்வளவு என கரிசனையா பார்த்துக்கினாரு, ஒரு பிள்ளைய போல தூக்கி சுமந்தாரு, நான் எப்பெல்லாம் கூப்பிட்டாலும் என் பக்கத்துல வந்தாரு. நான் அழுகிறப்போ நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணாங்க, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கினே இருக்கிறதப்பா வேலை, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிறதப்பா வேலை. இப்படி சிரித்தவர்களுக்கு மத்தியில என் பக்கத்துல வந்து நீ அழாதேன்னு சொல்லி என் கண்ணீரை தொடச்ச தெய்வம் அவரு. வார்த்தையினால, ஒவ்வொரு முறையும் வார்த்தையினால, தீர்க்க தரிசனத்தினால, ஜெபத்தினால, என்னை சுற்றி இருக்கிற உறவுகளினால, சபையாரினால, ஊழியக்காரனால என்னை ஒவ்வொரு முறையும் தேற்றி என்னுடைய எலும்புகளை எல்லாம் புஷ்டியாய் மாற்றின கர்த்தர் அவர். புஷ்டியை மாற்றின கர்த்தர் அவர். அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன தர போற? நீ எனக்கு என்ன தர போற? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எனக்கு என்ன தர போற? ஒரு நேரத்துல இன்னைக்கு ஆட்டுக்கறி 800 ரூபாய் விற்கிறதுக்கு 800 ரூபாவான்ட்டு வாயை விரிக்கிறோமே. ஒரு நேரத்துல மனுஷனுடைய தப்புதங்களுக்கு ஆடு, மாடு, புறா இதை மட்டும்தான் பலியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கோடா கோடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஒருவேளை இயேசு உனக்கு எனக்கு பலியா கொடுக்கப்படலைன்னாக்கா இன்னைக்கு எத்தனை ஆடுகள் சிதைக்கப்பட்டிருக்கும், எத்தனை புறாக்கள், எத்தனை கோழிகள், எத்தனை மாடுகள் சிதைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு அப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஆடு, மாடு, கோழி எல்லாம் பலி செலுத்தப்பட்டுருச்சுனாக்கா இன்னைக்கு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா தேடி போயிட்டு இருக்கும். எல்லாம் பியோர் வெஜிடேரியனுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை செய்து உன்னை ஒரு மரியாதைக்குரியவனாய், ஒரு மரியாதைக்குரியவளாய் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு உன்னை பார்த்து அவர் கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன கொடுப்ப? நீ எனக்கு என்ன கொடுப்ப? நீ என்ன கொடுக்க முடியும்? எப்பவுமே ஆண்டவர் உங்ககிட்ட எது இல்லையோ அதை உங்ககிட்ட வந்துட்டு எதிர்பார்க்கிறவர் அல்ல, எதிர்பார்க்கிறவர் அல்ல. சில நேரங்களில் சில கஷ்டத்துல சில பேர் வந்து கேட்பாங்க, அவங்க கேட்கக்கூடியது இவங்க கிட்ட இருக்குதா என்கிற ஒரு ஊர்ஜிதமே இல்லாத கேட்பாங்க. இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது, நான் ஒருத்தர் கிட்ட போய் கேட்கிறேனாக்கா நான் கேட்கிற போது அவங்க கிட்ட அந்த பணம் இருக்குமா, அந்த நினைப்பு இருக்காது. ஆனா அவங்க கிட்ட போய் கேட்போம், அவங்க இல்லைனாக்கா மனசு கஷ்டப்படுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு காலமும் அப்படி எதிர்பார்த்து உன் பக்கத்துல வந்து நிக்கிறவர் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை கிட்ட நான் என்னதை கேட்கிறேன், அவங்க கிட்ட அது இருக்குது. ஆனா கொடுப்பதற்கு தான் நிறைய பேருக்கு மனசு இல்லை, கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை. இன்னும் ஒரு முறை கூட அந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. அப்படின்னு எடுத்துக்க பார்க்கலாம். அங்க ஒரு ஸ்டாப் அப்படின்னு எடுத்துக்க பார்க்கலாம். அடுத்த வரி சொல்லுது, நன்றி சொல்லி
மனதார தொழுகிறோம். உங்ககிட்ட இருந்து பணம் பொருள் அது இதெல்லாம் எதுவுமே அப்பாவுக்கு வேண்டாம். உனக்கு அவர் செய்திருக்கிற நன்மைகளுக்கு இந்த இடத்திலிருந்து உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறா தெரியுமா? நன்றி சொல்லி துதி பாடி மனமார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. என்னெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்கட்டும். சில பேர் கேட்பாங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ கடவுளுக்கு நீ ஓடின பிறகு கூட, இவ்வளவு கடவுளுக்கு நீ உண்மையா இருந்த பிறகு கூட, நீ எவ்வளவு ஜெபிக்கிற, எல்லா காரியத்திலும் எப்படி பங்கெடுக்கிற, ஆனாலும் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. அந்த கடவுளுக்கு கூட இரக்கமே இல்லை பாரு. அந்த கடவுளுக்கு ஒரு மனசாட்சியே இல்லை பாரு. அந்த கடவுள் ஏன்டா உன்னை மட்டும் இப்படி சிதைக்கிறாரோ தெரியல அப்படின்ட்டு உன் காதுகள் கேட்க ஒருத்தர் சொல்லுகிற போது அவங்கள பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லாதீங்க. அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உனக்கு முன்னாடி நான் நின்று இருக்கிறேன். என்னை விட குறைவான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எத்தனை பேர் வாழ முடியாம இந்த ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கிறாரு. இதை நீ கடப்ப, இதை நீ தாண்டுவ, உனக்கு இதற்கு பிறகு ஒரு நன்மையை வச்சிருக்கிறேன் அவர் சொன்னதினால மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சைடுல இருந்து மட்டும்தான் சத்தம் வருது, இந்த சைடுல இருந்து சத்தம் வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. இந்த 3 ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து ஒன்றா வரும். இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைட்லேருந்து ஒரு வே தனியாக வரும், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு வே தனியாக வரும். நம்ம ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் மாதிரி இருக்கிறோம். என்ன சொன்னாலும் இந்த சைட்லேருந்து தான் சத்தம் வருது. ரெண்டாவது, ரொம்ப யாரையாவது உயர்த்திட்டா கூட அது பிரச்சனையாக வருது. இவங்க சொல்றாங்க, ஐயா ரொம்ப அவங்கள பேசாதீங்க, ராமேன்னு சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவரை துதிக்கிறதுல, ஆண்டவரை கனம் பண்றதுல முந்திக் கொள்ளணுமா. சில சகோதரர்கள் சொல்றாங்கல்ல, எங்க பலம் தான் பெருசு, ஆண்கள் தான் பலமிக்கவர்கள், ஆண்டவர்கள் தான், ஆண்கள் தான் சாமர்த்தியம் உள்ளவர்கள், ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்றீங்கல்ல. அது மாதிரி சபையிலும் உங்க சத்தம் உயர்ந்து இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா. எங்க இருப்பா, அதுதான் உங்ககிட்ட இல்லாததை கடவுள் கேட்கல. உங்ககிட்ட ஒண்ணு ஒளிஞ்சு போய் கிடக்குது, உங்ககிட்ட ஒளிஞ்சு போய் இருக்குது. அதை எப்படியாவது புடுங்கி வெளியில கொண்டு வரதுக்காகத்தான் கர்த்தர் இந்த நாளை தந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துல ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து என் ஆண்டவருக்கு ஒன்றை நான் செய்ய போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிச்சு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது அதிகாரத்திலே 12-13 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு செய்த, அம்மா அந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த அழகை பாருங்களேன். கர்த்தர் எனக்கு செய்த, என் கணவருக்கு
என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லல. வசனம் சொல்லுது, எனக்கு செய்த உபகாரங்கள். இந்த இடத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யல, ஆண்டவர் இன்னைக்கு வரல எனக்கு ஒரு உதவி செய்யல, இன்னைக்கு வரையிலும் நானாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? இந்த இடத்துல இருந்து சின்ன பிள்ளைகள் இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரையிலும் தன்னுடைய கிருபை இல்லாம யாராலும் வாழ முடியாது. அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை நான் செலுத்த போகிறேன். அப்பா என்ன வர்ணிக்கிறாரு பாருங்க. நமக்கு என்ன தேவைன்றது கேட்கறதுக்கே நம்முடைய வாழ்நாட்கள்ல 99% முடிஞ்சு போயிருது. நமக்கு என்ன தேவை? காலையில டிஃபன் தேவை, மத்தியானம் சாப்பாடு தேவை, திருப்பி நைட்டு என்ன டிஃபன் பண்றது, என்ன வேலை செய்யறது, என்ன பிசினஸ் பண்றது, எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, எந்த காலேஜில் படிக்க வைக்கிறது, எந்த வேலையை செய்ய வைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி கொண்டு போகலாம், இதை எப்படி கொண்டு வரலாம், இதை நினைப்பதற்கே நம்முடைய நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, இதையெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ எனக்கு என்ன செய்ய போற? எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இத பாருங்க, நீ உனக்கு என்ன செய்யணுமோ, உனக்கு கர்த்தர் என்ன செய்யணும்னு விரும்புறாரோ அதெல்லாம் அவர் செய்வார். அவர் நல்ல தகப்பன்ங்க. வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது நான் அதை செய்யாமல் இருப்பேனோ? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு வேண்டியதை கேட்பதல்ல, எனக்கு நன்மை செய்திருக்கிற என் தெய்வத்திற்கு நான் என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப வாசிங்க பார்க்கல இந்த வசனத்தை. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்த பாட்டு வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் கையை தட்ட மாட்டேன்றீங்களே. கையை பக்கத்துல கை பிடிச்சு கேள் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிங்க. அப்படி கையை பிடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப லேசான காரியத்தை கேட்டார்ல, கர்த்தர் செய்த நன்மைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லியிருந்தானாக்கா ஜனங்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரு உங்ககிட்ட ரொம்ப லேசா கேட்டிருக்கிறாரு. உன்னால ஈஸியா கொடுக்க முடியும்ன்றத கர்த்தர் கொடுத்து கேட்டிருக்கிறாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட கேட்டிருக்காரு. இத சந்தோஷமா நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்கள்ல சாதாரணமான காரியங்களை நம்ம கிட்ட வந்து ரொம்ப பெருமையா கேட்பார். என் புள்ளப்பா எனக்கு இதை செய்வான்ப்பா. சிலர் பாத்தீங்களா, சில அப்பா அம்மா பாத்தீங்களா, ஒரு சாதாரணமான காரியம் தான் இருக்கும், அதை செய்துட்டேனாக்கா ரொம்ப பெருமையா பேசுவாங்க. என் பிள்ளை எனக்கு இதை வாங்கி கொடுத்தான், என் பிள்ளை எனக்கு இதை செய்தான், எனக்கு இதை பண்ணாங்க. பக்கத்துல கேட்கறேன்னு சொன்ன, ஐயோ ஒரு அப்பா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காத ஒரு வித்தியாசமான பொருளையா வாங்கி கொடுத்துட்டாங்க, இதை வந்து ஊர் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த அப்பாவுடைய சந்தோஷம் அது கிடையாது. என் பிள்ளைய இந்த நிலைக்கு வரத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைப்பட்டு நொறுக்கப்பட்டு என் பிள்ளை இந்த நிலைக்கு வந்தா எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லி நினைச்சானோ அந்த காரியத்துல என் பிள்ளை செய்ய ஆரம்பிச்சுட்டான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் மத்தியில துரத்துண்ட இஸ்ரவேலனை போல நான் உடைக்கப்பட்டு இருந்த போது அவருடைய இரத்தத்தை கர்த்தர் எனக்கு மேலே சிந்தி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற ரட்சிப்பை கர்த்தருக்குள்ள கொடுத்தார்ல. அந்த கொடுத்த அந்த பாதையில நடந்து வருகிற போது அந்த சத்தம் அவருடைய செவிகள்ல கேட்கணுமா, அந்த சத்தம் அவருடைய காதுகள்ல கேட்கணுமா. அதுக்காகத்தான் அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எண்ணத்தை நாம் கொடுக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்லி நான் முடிக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியத்தை எடுத்து முதல் காரியத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்துல 5வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயமா. உனக்கு ஆண்டவர் நன்மை செய்ததற்கு பிறகு உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாவற்றையும் நினைத்து உங்களை நீங்க நிறைய நேரத்தில் பலவீனம் அடைந்து சோர்வுற்று உடைக்கப்படுகிறதற்கு என்ன தெரியுமா காரணம்? சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன அசதிகள், சின்ன சின்ன சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற போதெல்லாம் சரி, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? பலகீனம் உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீ ஆண்டவரை தேடக்கூடாது, நீ ஆண்டவரை துதிக்க கூடாது, நீ ஆண்டவரை பாடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் ஆப்சண்ட். அவங்களை கேளுங்க, என்னட்டு கேளுங்கள, இல்ல பாஸ்டர் காலையில் எழுந்த ஒரே ஜோரம், ஒரே தலைவலி, உடம்பெல்லாம் ஒன்றும் முடியல பாஸ்டர்னுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து கையை தட்டி பாடி துதிச்சு அவங்கள ஆராதிக்க வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பிசாசு நினைச்சா, நீ சபைக்கு போகாத. அது வேற சிலர் இன்னும் வந்து சூப்பரா சொல்லுவாங்க. இன்னும் ஏமா வரலன்ட்டு கேட்டால் சூப்பராக சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? பாஸ்டர், எனக்கு ஜுரம்ன்றது பிரச்சனை இல்லை பாஸ்டர், அது நான் அங்கே வந்து உட்காந்து மற்றவங்களுக்கு அதை தொட்டிக்க கூடாது பாஸ்டர். நான் நினச்சேன், உண்மையாகவே என் இயேசு ஒரு முறை ஜீவனை கொடுத்தாரு, நான் அதை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் உனக்கு இருக்கிற அந்த ஏக்கம் எவ்வளோ பெருத்து இல்லை. நான் வந்து உட்கார்ந்து அந்த மற்றவர்களுக்கு அந்த ஜுரம் தொத்திக்க கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பாஸ்டர் நான் வரல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, நீ அந்த பாருங்க, அந்த அங்கிருந்து வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்து உள்ள வச்சாலே ஜுரம்லாம் எரிஞ்சு போயிடும், வியாதியெல்லாம் எரிஞ்சு போயிடும், பிரச்சனை எல்லாம் எரிஞ்சு போயிடும். உன்னை எப்படி வந்து அப்படியே கர்த்தர் கொண்டு போக மாட்டாரு. இது வந்து பலிபீடம். உன்னை இந்த இடத்துல இருந்து கொடுத்துட்டேன்னாக்கா, இந்த இடத்துல திருப்பி போறப்போ உன்னை சுற்றிலும் எந்த பதர்களும் இல்லாம எரிச்சு தான் கர்த்தர் உன்னை கொண்டு போவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தேவையில்லாத எந்த காரியத்தையும் நீ ரொம்ப குழப்பிட்டு நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லணும், நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏம்பா என்னை கூட்டிட்டு போயிட்டு சபையில விட்டுருப்பா. யாராவது சொன்னா வச்சுங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ உட்காந்துக்க. எப்பா, நானே கவலைப்படல, நீ ஏன்பா கவலைப்படுற? என்னை கூட்டிட்டு போயிட்டு சர்ச்சில் உட்கார வச்சிரு, ஒரு சேர் பக்கத்தில் போட்டுரு, அதில் நான் சுருண்டு அப்படி உட்காந்துக்கிறேன், எங்க அப்பா எனக்கு சுகம் கொடுப்பாரு. வரமாட்டேன்னுதே, உள்ள இருந்து வரமாட்டேன்னுதே. நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். உனக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஆனா வரமாட்டேன்னுதே. ஆனா இருக்கு, உள்ள இருக்கு, கர்த்தர் நடத்துவார் என்ன இருக்கு, ஆனா வெளியில வரமாட்டேன்னுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தாலும் சரி, உன் தெய்வத்தை நீ பாடிட்டே இருக்கணும், தெய்வத்தை துதிச்சுட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லணும், இல்ல 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 இல்ல, இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு, இது சத்துனுடைய தந்திரம். இதை தெரிஞ்சுக்கணுமா? இது சத்துனுடைய தந்திரம். நேத்திக்கு வரலாம் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு காலையில் எனக்கு உடம்பு முடியலன்னா அர்த்தம் இது சத்துனுடைய தந்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தந்திரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை ஆராதிக்க கூடாது, நீ கர்த்தரை தேடக்கூடாது, கடவுளுக்கு உனக்கு உள்ள ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது, எப்பவுமே அவர் உன்னை பெருமையா பேசக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்திலிருந்து, இப்ப நீ இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து தான் அந்த ஆவி தள்ளப்பட்டது. அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டாரு. இப்ப உன்னை குறிச்சு தான் அவர் பெருமையா பேசுறாரு, உன்னை குறிச்சு தான் அவர் சந்தோஷப்படுறாரு, உன்னை குறிச்சு தான் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, என் பிள்ளை வருவான் பாரு என்ன பார்க்கறதுக்கு.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி சாத்தாங்கிட்ட சொல்லுவாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தா என்று கேட்டார்ல, அதே போல சொல்லுவார். இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி, என் புள்ள வருவான் பாரு, நீ எவ்வளவு பிரச்சனை அவனுக்கு கொடுத்தாலும் என் புள்ள என் கூட இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்த, என்ன துதிக்கிறதுக்கு, என்ன ஆராதிக்கிறதுக்கு, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என் புள்ள வரா, அவனை நான் அப்படி அனுப்ப மாட்டேன். அல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷனுக்கு மத்தியில இருந்து நான் கர்த்தரை பாடுவேன், நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? சாக்கு சொல்றத விட்டுறணும். சாக்கு சொல்றத விட்டுட்டாலே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். அதாவது கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுப்பாங்க, இதை கேட்டா இதை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுறணும். சாக்கு சொல்றதுக்கு வாய்ப்பை கொடுக்க கூடாது, வாய்ப்பை கொடுக்க கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் கொண்டு போயிட்டு என்ன பண்றீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க பால. இது இல்லை, இன்னும் எனக்கு எத்தனை வயசு கொடுத்தாலும் 120 வயசு வரலாம் கர்த்தர் என்ன வாழ வச்சாலும் சரி, இமேஜின் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படி தாங்கி 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 வந்தாவது இதுக்குள்ள உட்காந்துப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, வந்து இதுல உட்கார்ந்துட்டு என்னால பாட முடியாக்கிட்டி கூட சரி, நீங்க பாடுறத, நீங்க துதிக்கிறத, நீங்க கடவுளை மகிமைப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பேன். எங்க அப்பாவுடைய கிருபை இத்தனை பேர் பாடுறாங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் செய்தவைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில நல்லா நடந்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸிங், என் வாழ்க்கையில எனக்கு கிடைத்துட்டு இருந்த ஒரு சமாதானம், என் வாழ்க்கையில கிடைச்சிட்டு இருந்த ஒரு மேன்மை, ஒரு உயர்வு இன்னைக்கு எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குனாக்க என்ன காரணம்? ஆண்டவருக்கு நான் கடன்பட்டவனா இருப்பதினால், ஆண்டவரோடு கூட ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்திலே நான் குறைவுள்ளவனாய் இருப்பதினால் தான் எனக்கு ஆண்டவர் செய்ய வேண்டியவைகள் எல்லாம் குறைவுபட்டு கிடக்கிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் ஒன்று சொல்றேங்களுங்க, ஆண்டவர் வந்துட்டு அந்த காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் உள்ளத்துல வச்சுட்டு இவனுக்கு இதை செய்யக்கூடாது, இவனுக்கு இது பண்ணக்கூடாது, அப்படி ஒரு காலம் இந்த இடத்துல இருக்கிறவங்கள அவர் நினைக்கிறதே கிடையாது. கெட்டகுமாரன் வந்த போது எப்படிப்பட்ட பாவிடா நீ, இன்னைக்கு என்ன தேடிட்டு வந்துட்ட, வா உடனே சேர்த்து நினைச்சியா, உடனே நான் உனக்கு சேர்த்து நினைச்சியா, உடனே நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருன்னு நினைச்சியா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் குட்டிச்சோறாகிட்டு போயிட்டேடா, அப்படிதான் அப்பா சொல்லுவான்ட்டு நினைச்சான். ஆனா அப்பா அப்படி சொல்லலை. பக்கத்தில் வந்தவுடனே 2 கரத்தையும் அப்படி விரித்து தன்னுடைய மகனை கட்டி பிடித்து தனக்கு உண்டானவைகளை எல்லாம் கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நீங்க பண்ணன தப்பெல்லாம் லிஸ்ட் எடுத்து 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 வச்சு அதெல்லாம் கணக்கு வச்சு, நீ இந்த தப்பு பண்ணிட்டு, இந்த பாவம் பண்ணிட்டு, இந்த அக்கிரமம் பண்ணிட்டு, என்ன விட்டு இப்படி போயிட்டு, நீ இத்தனை ஜெபிக்கல பண்ணல, இதை செய்யல, சபைகள் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாருன்றதுனால தான் இன்னைக்கு நிறைய தப்பு நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவார். அவருடைய சமூகத்துல வந்து அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டனாக்கா, அவர் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டனாக்கா, எல்லாவற்றையும் மறந்து உன்னை கூர்ந்து கவனிச்சு உன்னை ஆசீர்வதிக்க நினைப்பார். அதனால அந்த வசனத்துல அவ்வளவு அழகா சொல்றாரு. பவுல் திருப்பி வாசிங்க 18. எல்லாவற்றையும் உனக்கு நடக்கிற நன்மையிலும் சரி தீமையிலும் சரி எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. பவுல் சொல்றான், ஒரு முள் எனக்கு குத்திட்டே இருக்குது, ஆண்டவர் சொல்றார் ஸ்தோத்திரம் பண்ணு. சொல்ல பக்கத்துல உள்ள கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருந்தாலும் இல்லங்க, கொஞ்சம் சத்தத்தை ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் மிதிச்சு மிதிச்சு பேயுடைய காது கொஞ்சம் மந்தமாயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? சொல்வதை திருந்த, சொல்வதை சத்தமா சொல்லினாக்கா இதுதான் விஷயமா, சரி நான் போறேன்னு போயிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கொண்டு கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்?
ஒருத்தர் வாழ்க்கையில சத்தமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, அதற்கு மத்தியில நல்ல மருந்து இருக்கிற இடத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ண. நம்ம வீட்டுல எல்லாமே எமர்ஜென்சிக்கு இருக்கும். ஒரு அமிர்தாஞ்சல் இருக்கும், நெருப்பு படவே படாது, ஆனா ஒரு பர்னர் இருக்கும், ஒரு ஆயில்மெண்ட் இருக்கும், ஒரு காட்டன் இருக்கும். இதெல்லாம் ரெடியா வச்சிருப்போம். ரெடியா இல்லாதது, சுத்தமா இல்லாதது எது கேட்டீங்கன்னாக்கா கர்த்தரை துதிப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ 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 ஐயோ, அம்மா தோத்திரம் பண்ணுமா? நான் சொல்ல மாட்டேன், சொல்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைக்கு மத்தியில இருந்து கையை உயர்த்தி சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிற நிலையில் இருந்து என் வாயை திறந்து என்னை பிழைக்க வைக்கிற தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 முறை செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அந்த பேய் உன் பக்கத்திலே இருக்க மாட்டான், பக்கத்திலே இருக்க மாட்டான். நல்லா சொல்றேன். நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரியே சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைவலி வரும்போது தலைக்கடப்பாவை தேடிட்டு போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் கரெக்டா சில பேர் சொல்லுவாங்க, இந்த லெஃப்ட்ல திரும்பணும்னாக்கா, அந்த ரைட்ல போறோம்னாக்கா, அந்த அலமாரியில 2வது லைன்ல இந்த ஓரத்துல ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அவனுக்கு தெரியல. சத்தியத்தை கேட்கிறோம். நான் நொறுக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். தாவீது சொல்றான், நான் சத்துருவினால் நான் அலங்கரிக்கப்படுகிறேன். அவன் சொல்றான். அப்படி சொல்லுகிற போது கூட அவன் சொல்றான், என் தெய்வம் நல்லவர், என் இயேசு நல்லவர், என் ராஜா நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சமீபத்தில் நான் மதிக்கக்கூடிய அன்பு தேவனுடைய மனுஷன் இறந்துட்டாரு. கரெக்டா 1 மணிக்கு நாங்க ஒரு டீமா நாங்க போய் இருந்தோம் ஜெபம் பண்றதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, நல்ல அன்பு, நல்ல மனித நேயம், நல்ல கிறிஸ்துவுடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? பிரச்சனை மிகுந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். சபை விசுவாசிகள் எல்லாம் அதுதான் அடையாளம். அந்த உதவி நம்ம பண்ண முடியல, செய்ய முடியலனாக்கா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டாவது இருங்க. இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? என்னால முடியல, கலந்துக்க முடியல, செய்ய முடியலனாக்கா ஜெபம் பண்ணிட்டாவது இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாசி உடையிறதுக்கு, ஒருத்தருடைய விசுவாசம் உடையிறதுக்கு எப்பவுமே நீங்களும் நானும் காரணமாகிடக்கூடாது. அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண போயிட்டு இருந்தோம். அவரு மரண போராட்டத்துல போராடிட்டு இருக்கிறார். மரண போராட்டம் போராடிட்டு இருக்கிறாரு. அவர் பாஸ் சொல்றாங்க, சாஜி பாஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னை பார்த்துட்டு நான் என்ற உணர்வு கூட அவருக்கு தெரியல. அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு ஜீவன் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க, நான் மரிக்கணும்னு சொல்லி கூட ஜெபம் பண்ணாதீங்க. இந்த நிலையில என் விசுவாசத்தை நான் விட்டுறக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் பக்கத்துல கைப்பிடிக்க பார்க்கலாம், கைப்பிடிங்க, பக்கத்துல கைப்பிடிக்க பார்க்கலாம். நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு விலகி ஓடுறதுக்கும் ட்ரை பண்ணக்கூடாது, அடுத்த நிலைக்கு மேல வரதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஆண்டவர் கிட்ட கேளு, இதை தாங்கி கொடுக்கிறதுக்கு கிருபை தாங்கப்பா, உங்களை மறுதலிக்காம வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. செய்யாத தப்பே தான். நிறைய பேருடைய சூழ்நிலை இதுதாங்க. நெருக்கம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, கலக்கம் வந்த உடனே அவங்க டிஃபரெண்டான கேரக்டரா மாறிடுவாங்க. டிஃபரெண்டான கேரக்டரா மாறிடுவாங்க. அவருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகிற போது அவருடைய கேரக்டர் விதமே மாறிடும். ஆனா நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எவ்வளவு நொறுக்கங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நல்ல விசுவாசியினுடைய தரம் என்ன தெரியுமா? அந்த நிலையிலிருந்து கர்த்தரை துதிக்கிற அறிவை பெறுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தாவீது செய்தான்.
அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கொடிய போராட்டங்கள் வருகிற நேரத்தில் எல்லாம் அவன் வாய்களை திறந்து சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே சரிங்க, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை பாடுறத மறந்துடாதீங்க. செல்போன்ல பாட்டு வச்சு கேளுங்க, வேணாம் சொல்லல, அது கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. அது பாடிட்டு இருக்கு, அந்த சத்தம் கேட்டா பேய் வராது. நிறைய பேர் இப்ப பாடுறதெல்லாம் குறைச்சிட்டாங்க, பைபிள் படிக்கிறத குறைச்சிட்டாங்க, பைபிள் கூட ஆப்லயே போட்டாங்க. அது பாடுன்னு சொல்லிட்டே இருக்கும். இவங்க பாட்டு எழுதிட்டு இருப்பாங்க, இவங்க துணி துவச்சிட்டு இருப்பாங்க, இவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிடையாது, வசனத்தை நீங்க பேசணும், வசனத்தை உங்க வாயிலிருந்து நீங்க பேசணும். அது பேசுறதுக்கு இல்ல, அது பேசுறதுக்கு இல்ல, நீங்க பேசுறதுக்காகத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறதுனாக்கா நீ சோம்பேறியாவது கிடையாது, நீ சோம்பேறியாவது கிடையாது. இது வந்தது எதற்குனாக்கா இந்த படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு, வசனத்தை சரியா தெரிந்து கொள்ளாதவங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அந்த வசனம் சொல்லும் போது சொல்லணும், ஏன் வசனம் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து சொல்லணும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். நான் எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எந்த அலக்கழிப்புகளுக்கு மத்தியிலே, எந்த உபத்திரவத்தின் குகையில் இருந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, பொல்லாப்பை கண்டு நான் பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். சொல்லணும். அதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை கட்டத்தை தந்திருக்கிறார். வாழ்க்கையை தந்தது காரணம் என்ன? அதுக்காகத்தான். எந்த சிச்சுவேஷன் வாழ்க்கையில வந்தாலும் சரி, கடவுளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி தான் நம்ம இப்படியும் அப்படியும் வாழணும். நானல் செடியை போல கடவுளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்படியும் அப்படி வாழணும். ஆனா கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நம்ம எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழக்கூடாது, இப்படி அப்படி கிடையாது. ஒரே ஒரு தான், ஒரே ஒரு அப்ப ஒரே ஒரு பாதை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த பாதையில ஸ்ட்ரைட்டா நடக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், சொல்லுங்க, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், உலகின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சொல்ல மாட்டீங்களா? எந்த சிச்சுவேஷனையும் கடவுளை ஆராதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க செய்யுங்க, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க கணவருக்கு சொல்லுங்க, உங்க மனைவிக்கு சொல்லுங்க, உங்க உறவுகளுக்கு சொல்லுங்க, உங்க விசுவாசிகளுக்கு சொல்லுங்க, கஷ்டப்படுற எல்லாருக்கும் சொல்லுங்க. அம்மா, ஆண்டவரை மறந்துடாத, இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலிருந்து இயேசு நல்லவர் 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 சொல்லிட்டே உன் பிரச்சனையும் கரைந்து போய்கொண்டே இருக்கும், உன் உபத்திரவம் கரைந்து போய்கொண்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மருந்தை போடாம எப்படி பிரச்சனை தீரும்? இந்த மருந்தை போடாம எப்படி உன்னுடைய தரித்திரம் தீரும்? இந்த மருந்தை போடாம எப்படி உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும்? நான் சொல்றது உண்மைதானே? நான் சொல்றது உண்மைதானே? நிறைய பேர் நம்ம கேட்கிறோம், என் வாழ்க்கையில் இது ஒரு முடிவில்லையா பாஸ்டர் கேட்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு போறேன். உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது உண்மை, எனக்கு தெரியுது. ஆனா இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருந்து, ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் ஒரு காலம் எனக்கு தீமை செய்ய மாட்டீர், நீர் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வீர். இந்த காலத்துல இந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்கணுமோ அதை எனக்கு கற்றுத்தாங்க. நம்ம சொல்லி இருப்போமா? நம்ம கேட்பதெல்லாம் ஒண்ணுதான், இதை எனக்கு தாண்டறதுக்கு இருப்பாங்க, இதை நான் முடிச்சிடணும், இதை தாண்டிடணும், இதை விட்டு வெளியில வந்துடணும், என்னால் முடியல, இப்படிதான் சொல்றோம். ஆனா இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில இயேசு நல்லவர் என்பதை பாடி துதிக்கணுமா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மிஷனரிகள் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி எரிக்கப்பட்டார்கள். அவங்க எரிக்கிறப்ப கூட சரி, அவங்க எல்லாரையும் ஜீப்பில் கட்டி வச்சு எரிச்சாங்களாம். அவங்க எரிக்கிறப்ப கூட சரி, அவங்க வாய்களை திறந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்லவே இல்லையா.
எங்களை காப்பாத்துங்க, எங்களை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்துருங்கன்னு சொல்லலையா? அந்த எரிக்கிறப்ப கூட சரி, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர் என்று தான் சொன்னாங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரணம் பாருங்க, உனக்கும் வரும், எனக்கும் வரும், மற்ற எல்லாருக்கும் வரும். மரணத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அது சந்திப்பதற்கு முன்னாடி நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது, ஆண்டவரை நம்ம கைவிட்டுறக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்லம்மா, 2 கொரிந்தியர் அடுத்தது பாருங்க. அடுத்தது செய்த அந்த 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தில் பவுல் சொல்றாரு, மக்கதோனியா என்கிற ஒரு சபையை குறித்து சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். மக்கதோனியா என்கிற சபை குறித்து பவுல் சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, அவர்கள் முதலாவது ஊழியக்காரர்களுக்கும் இரண்டாவது தெய்வத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதுங்க? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அவர்கள் ரட்சிப்பை பெற்ற போது, அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்த போது, இவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக அவர்கள் பலனடைந்த போது, ரட்சிப்பை அவர்கள் சுமந்த போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதலாவது தங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு அர்ப்பணம் செய்தார்கள். சொல்றாரு, வாசிங்க, திருப்பி வாசிங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, எங்களுக்கும் அவங்களை கொடுத்தாங்க, கர்த்தருக்கும் அவர்களை கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை எல்லாம் கர்த்தருக்கு பயிரிடுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் நிறைய தாளந்துகளை கொடுப்பாரு. அதுல ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், அந்திரேயா என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இந்த மனுஷன் ரொம்ப பிரபல்யமாகாத ஒரு மனிதன். ஆனா இயேசுடைய 12 சீஷர்கள்ல ஒருத்தன். இந்த அந்திரேயா என்பவன் 12 சீஷர்கள்ல ஒருத்தன். ஆனா மற்றவர்களை போல பிரசங்கிக்க தெரியாது, மற்றவர்களை போல பிரபல்யமான ஒரு ஸ்தானத்திற்கு அவன் வர விரும்பல, மற்றவர்களை போல எல்லாவற்றிலும் முந்திக் கொள்ள அவன் விரும்பல. அவன் செய்ததெல்லாம் ஒண்ணு தான், பணிவிடை ஊழியங்களை செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஊழியம் செய்தானா? பணிவிடை ஊழியம். தன்னால என்ன கொடுக்க முடியும்? என்னால பிரசங்கிக்க முடியல, என்னால பாட முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால மற்றவர்களை போல தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த முடியல, ஆனா எனக்கு தெரியும் விசாரிக்கிற ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? அதுல சிலர் பேர் பிரச்சனையோடு கூட இருப்பாங்க. நீங்க பேச வேண்டியது, பழக வேண்டியதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறவங்களோடு கூட மட்டும் இல்ல, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடு கூட மட்டும் இல்ல. சபைக்கிறது நல்லவன், கெட்டவன், தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லாரும் வருவான். யாராவது ஒருத்தன் தனிமையா இருக்கிற போது அவன் பக்கத்துல போயிட்டு, அந்திரேயாவை போல நீ மாறணும். அவன் பக்கத்துல போயிட்டு கையை பிடிச்சீங்கன்னா, சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, பிரதர் சிஸ்டர் கை பிடிக்காதீங்க. யாராவது தனிமைப்பட்டு அவளை விசாரிங்க, போயிட்டு விசாரிங்க. என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, எங்க இருந்து வரீங்க, உங்க குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் விசாரிச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குணமே கிடையாது. சில பேர் புதுசாக வரவங்களாம் அப்படி நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யாரும் கவனிக்கலைன்னா அப்படியே போயிடுவாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு மன கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் திருப்பி பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஆண்டவர் செய்த நன்மையின் 2வது பாகம் உனக்குள் இருக்கிறவைகளை வெளிப்படுத்தணும். ஒரு சில நேரங்களில் அந்திரேயாவை போல மற்றவர்களை விசாரிக்கிற ஊழியம் செய்யணும். பாருங்க, உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்காது,
உங்ககிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆள் கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நீ பக்கத்துல போயிட்டு விசாரிக்கிற அந்த அன்பு இருக்குது பாத்தீங்களா, நீ அவங்க கிட்ட பேசுற அந்த பணிவு இருக்குது பாத்தீங்களா, அவங்க பிரச்சனைக்கு ஒரு மருந்தாய் மாறும். எப்பவுமே தெரிஞ்சவங்க கூட பேசாதீங்க. தெரிஞ்சவங்க கூட பேசாத என்ன பலன் இருக்குது? தெரியாதவங்க கிட்ட போய் பேசுங்க, தெரியாதவங்க கிட்ட போய் பழகுங்க, அவங்களை நீங்க அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணுமா? நான் ஜெபம் பண்றேன், உங்க பிரச்சனை மாறும், நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க, சபையில வந்து சாட்சி சொல்லுவீங்க, உங்களுக்காக ஒரு கூட்டம் இருக்கு, கவலைப்படாதீங்க சொல்லி பாருங்களேன். இந்த அந்திரேய பெரிய அளவில் பேசப்படலைங்க. ஆனா இந்த அந்திரேய செய்த ஊழியெல்லாம் பெரிய ஊழியம். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போறப்போ அந்திரேய சொல்றாரு, இங்க ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீன் வச்சிருக்கிறான். அவன் செய்த சின்ன சின்ன ஊழியம் ஆனா பெரிய பெரிய அற்புதங்களை செய்தது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபை முடிச்ச உடனே பைபிள ஜீப்பை போட்டு மூடிட்டு டபா 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 டபான்னு ஓடிட கூடாது. உன் காயங்களை ஒரு நாள் இயேசு கட்டினாரு. அது போல நீ எத்தனை பேருடைய காயங்களை கட்டணும்? உனக்கு நல்லா பாடக்கூடிய கிருபை தந்திருக்கிறாரு. ஒரு காலம் மனுஷனுக்கு பயப்படாத, ஒரு காலம் வெட்கப்படாத, ஒரு காலமும் தலை குனியாத. உனக்கு என்ன கிருபையை கட்ட தந்திருக்கிறாரோ அந்த கிருபையை ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து பயன்படுத்து. உனக்கு ஜெபிக்கிற கிருபையை தந்திருக்கிறாரா, அது ஆண்டவருக்கு முன்னாடி பயன்படுத்து. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன கர்த்தர் உனக்கு தந்திருந்தாலும் சரி, அதை கர்த்தருக்கு முன்பதாக பயன்படுத்துவதற்கு நீ விட்டுக் கொடுக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா ஜெபிக்கிறவராக இருக்கலாம், நீங்க நல்ல பாடுறவராக இருக்கலாம், நீங்க நல்ல கர்த்தரை துதிக்கிறவராக இருக்கலாம், நீங்க சத்தியத்தை கூர்மையா கவனிக்கிறவராக இருக்கலாம், வேத வசனங்களை அதிகமா தியானிக்கிறவராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுங்க. எல்லாருக்கும் ஜெபம் ஆவி இருக்காதுங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் ஜெபிக்க மாட்டாங்க, அழுது ஜெபிக்க மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கண்ணீர் வந்துடும். அது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? உன்னை பார்த்து உன் வீட்டில் இருக்கிறவங்க கூட கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப ஆரம்பிச்சாங்களா, கிண்டல் பண்ணட்டும். அந்த ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணில் இருந்து வருதுனாக்கா உன் குடும்பத்திலே நீதான் விலையேறி பெற்றவன். நான் சொல்றேன், நீதான் விலையேறி பெற்ற. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் தான் உன் குடும்பத்தையே பாதுகாக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் நல்ல வேத புஸ்தகத்தை வாசிப்பாங்க, சிலர் நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுன்றத தன்னுடைய வேகத்தை கூட்டுவார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, இத்தனை பேருக்கு சமைக்கிறது ஒரு கூட்டம். அவங்க குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா காலையிலே எழும்பி வந்து இது பாஸ்டர் பார்த்து கிடையாது, சபையை பார்த்து கிடையாது, அல்லது அந்த ஜனங்களை பார்த்துலாம் கிடையாது. அவங்களே காசு போட்டு இந்த இடத்துல வந்துட்டு காலையில 4:30-5 மணிக்கெல்லாம் வந்துட்டு தன்னுடைய தூக்கத்தை கலைந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அது செய்யணும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காலையில் ஜபத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சகோதரிகளும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏமா அது கடவுளுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுங்க. என்னால் செய்யணும். இங்க வரும்போது பலவீனத்தை காட்டக்கூடாது, இங்க வரும்போது என்னால முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அது கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு என்ன கிருபை இருக்கு, என்னால இந்த சபைக்கு என்ன அழகுபடுத்த முடியும் கேட்கணும். யார் அந்த பொண்ணு ரொம்ப அழகா பாடினாங்களே, யார் அந்த பொண்ணு இவ்வளவு அழகா பைபிள் படிச்சாங்களே, யார் அந்த சிஸ்டர், யார் அந்த பிரதர் இவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணாங்களே, யார் அந்த சகோதரன் அந்த சகோதரி நல்லா ஆராதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து ஆராதிச்சாங்களே. ஒரு மனுஷனே இவ்வளவு கூர்ந்து கவனிப்பானா கர்த்தரை எவ்வளவு கூர்ந்து கவனிப்பாரு, எவ்வளவு கூர்ந்து கவனிப்பாரு. உன் நிமித்தமாக சபை அலங்கரிக்கப்படணும், உன் நிமித்தமாக சபையிலே மகிமை சேர்க்கப்படணும், உன் நிமித்தமாக சபையிலே ஆசீர்வாதங்கள் கட்டப்படணும், உன் நிமித்தமாக மேன்மைகள் சபையில உருவாகணும். ஒரு காலமும் உன் நிமித்தமா சபை உடைய கூடாது.
உன்னை உருவாக்குவதற்காக தான் இந்த சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தப்பி கூட தப்பு பண்ணிடாத. தலைமுறைக்கு அந்த சாபம் வந்து கொண்டு வந்து நிற்குமா? இந்த சபையை உடைக்கிறதுக்காக கர்த்தர் கொண்டு வந்து வைக்கல, சபையை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உன்னை தட்டி நிமித்து உன்னை இதை பண்ணி அதை பண்ணி உன்னை அழகுபடுத்தி உன்னை எல்லாருக்கும் முன்னாடி தேறினவனை போல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்னாக்கா உனக்கு இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் அந்த அது போல பாடி, ஒவ்வொருத்தரும் அது போல ஜெபம் பண்ணி, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக கொடுக்கணுமா? கர்த்தருக்காக கொடுக்கணுமா? அதைத்தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல எண்ணத்தை செலுத்துவேன், என்ன எனக்குள்ள இருக்கக்கூடியவைகளை கர்த்தருக்கு நான் தருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதிப்பது மட்டும் இல்லைங்க, நான் எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு நான் விட்டு கொடுப்பதற்கு சமர்த்தனம் உள்ளவனாக இருக்கிறேன். அந்த அந்திரேயா எல்லாவராலும் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெருசா இல்லாங்கட்டியும் இன்னைக்கு நிறைய பேர் சபையில இந்த ஸ்தானத்திற்கு வரணும் சொல்லி ஆசைப்படுவாங்களே தவிர, மறைந்திருந்து எனக்கு என்னுடைய ஊழியம் இருப்பா, நான் இதை செய்ய விரும்புறேன், எனக்கு கடவுள் இதை கொடுத்திருக்கிறார்ப்பா, அதை சந்தோஷமா செய்ய மாட்டாங்க. சில பேர் சந்தோஷமா செய்தாலும் சிலர் அதை எப்படி ஏளனமா பார்ப்பாங்க. ஒரு காலம் அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் இலை எடுத்துட்டு இருக்கிறாருனாக்கா அதை அற்பமா பார்க்காதீங்க, மகிமையா பாருங்க, கனமா பாருங்க. ஒருத்தருக்கு கிடைக்காத பாக்கி அவருக்கு கிடைச்சிருக்குதுன்னு நினைங்க. அதுதான் கிருபை. யாரையும் சாதாரணமா அற்பமா நினைச்சிட்டீங்கன்னாக்கா அடுத்த ஸ்தானத்துக்கு நீங்க போயிடுவீங்க, அந்த ஸ்தானத்துக்கு நீங்க போயிடுவீங்க. உங்களை நாளைக்கு பல பேர் வந்து உங்களை அற்பமா பார்க்கிற நிலைமை வந்துடும். ரட்சிக்கப்பட்டவன் ஒரு காலம் அந்த அற்பமாய் பார்க்கக்கூடிய நிலைக்கு போகவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அவ்வளவு அர்ப்பணிப்போடு கூட அந்த அந்திரேயா இது மட்டும் இல்லைங்க, நிறைய காரியத்தை செய்து வந்தாங்க. தேவனுடைய சீஷனாகிய சீமோனை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய ஊழியம் செய்தாங்க. அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருவது, மற்றவர்களை போஷிப்பது, ஆண்டவர்கிட்ட என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது அவருடைய ஊழியத்தில் பிரதானமாய் இருந்ததா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கடைசியான காரியம் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6:4 படிங்க பார்க்கலாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் எங்களுடைய நேரத்தை எல்லாம் அவருக்கு நாங்கள் கொடுப்போம். ஜெபிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, கடவுளோடு கூட இருக்கிற உறவுகளில் எல்லாம் அவரை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எல்லாம் அப்படி கண்ண மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ண மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருந்துட்டு உனக்கு நன்மை செய்த தெய்வத்தை நீ பாடி உன் தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனுஷனாய் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2வது காரியம், உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை எல்லாம் அவருக்காக நீ உபயோகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 3வது காரியம், உன் நேரத்தை மத்திய 2:26-40 சொல்லுது, 1 மணி நேரம் என் சமூகத்தில் காத்திருக்க கூடாதா? 3வது கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது உன்னுடைய நேரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ எவ்வளவு வேகமா போனாலும் சரி, நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, எவ்வளவு நீ உயர்த்தப்பட்டாலும் சரி, அவைகளுக்கு மத்தியில உங்க அப்பா நீ சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்திக்கொள். அவர் மத்தியில காத்திருக்கத்தான் உன் கிருபை பெருகிட்டே இருக்கும், அவருடைய பிரசன்னம் பெருகிட்டே இருக்கும், அவர் உனக்கு மேல் வைத்திருக்கிற நன்மை பெருகிட்டே இருக்கும், அவர் உனக்கு மேல் வைத்திருக்கிற தயவு பெருகிட்டே இருக்கும். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. என் அன்பு பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தாவீது சொன்னது போல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். அதை நாங்கள் சரண்டர் பண்ண போறோம்பா. இது எனக்குரியது அல்ல. ஓவன் ராபர்ட்ஸ் கூட அதுதான் சொன்னாரு. எங்க மீட்டிங் பண்ணாலும் சொல்லுவாராம்,
இது எனக்குண்டான சரீரம் அல்ல, என் தெய்வத்திற்குண்டான சரீரம். இதை தொடுறதுக்கு பொல்லாத ஆவிக்கு அதிகாரம் கிடையாதா? இது அவருக்கு சொந்தமானது. எப்பவும் இது அவருக்குரியது மட்டும்தான் அவருக்குள்ள இருக்கணுமா? இது ஒரு பொக்கிஷம். நீங்களும் சொல்லணும், நீர் மீட்டுக்கொண்ட விரல்கள், நீர் மீட்டுக்கொண்ட கண்கள், நீர் மீட்டுக்கொண்ட கால்கள், நீர் மீட்டுக்கொண்ட அவயங்கள் முழுவையும் உம்மை மாத்திரம் துதிக்கிற மனுஷியா நான் மாறணும். நீ இவ்வளவு பெரிய ஆள் என்று சொல்றதுனால உனக்கு இந்த தாளந்துகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கல. ஆகாதென்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்ல மாத்தி உனக்குள்ள நிறைய கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. மோபுல வாழ முடியாத ஒரு அந்நிய பெண்ணை பெத்லகேம்ல கொண்டு வந்து கத்தர் ஆசீர்வதிச்சாராம். போவாஸ் அவருடைய கிருபைகளை தெரிந்து கொள்ள உணர்வு கொடுத்தாராம். நான் சொல்றேன், அன்னைக்கு தெரியாத ஒரு டேலண்ட்டை இன்னைக்கு உங்ககிட்ட தெரிய வைக்கிறதுக்கு உன்னுடைய மாம்சம் காரணம் கிடையாது. கர்த்தர் உருவாக்கினவைகள் தான் காரணம். கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகள் தான் காரணம். அது உலகத்திற்கு பிரயோஜனப்படுறதுக்காக அல்ல. உன் தெய்வத்திற்கு, உனக்கு ஜீவனை கொடுத்த ராஜாவுக்கு பிரயோஜனப்படணும். உன் இயேசுவுக்கு பிரயோஜனப்படணும். உனக்கு நன்மை செய்தவருக்கு பிரயோஜனப்படணும். உன் ஜீவன் எல்லாம் அப்பாவுக்கு பிரயோஜனப்படணும். உன் சரீரம் எல்லாம் அப்பாவுக்கு பிரயோஜனப்படணும். நீ அப்பாவுடைய சமூகத்தில் சாக்கு போக்கு சொல்லாதே. அவருக்காக காரணம் சொல்லாதே. அவருக்காக எந்த காரியத்திலும் மாறுதலை ஏற்படுத்தாத. விட்டு கொடு ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு விட்டு கொடு. நான் ஆண்டவரை துதிக்கணும், நான் ஆண்டவரை பாடணும், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தில் நான் செய்யணும். இதெல்லாம் எனக்கு உண்டான கடமை. இதுக்காகத்தான் எனக்கு ஜீவனை தந்தாரு. நீ மட்டும் வாழ்றதுக்காக இல்லப்பா, இல்லம்மா. உன்னாவது உன் நேரத்தை அப்பாவுக்கு கொடுக்கணும். உன் நேரத்தை அப்பா கொடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்காக எத்தனை மணி நேரத்தை செலவு பண்றேன்? என் தெய்வத்திற்காக நான் எவ்வளவு நேரத்தை செலவு பண்றேன்? என் தெய்வத்திற்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றேன்? ரொம்ப நேரம் வசனத்துக்கு காத்துட்டு இருக்கிறேன். என் கூட என்னப்பா பேச போறீங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறேன். ரொம்ப நேரம் காத்திருந்து கடைசியில் சத்தத்தை கற்றுக் கொடுத்தாரு. நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் காத்திருந்தனே. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் நேரத்தை எனக்கு செலவிடுன்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். உன் பிள்ளைகளுக்கு மத்தியில, உன் சபைக்கு மத்தியில, உன் ஜனங்களுக்கு மத்தியில, உன் மனைவிக்கு மத்தியில, உன் தாய்க்கு மத்தியில என் கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ண மாட்டியா? ஏங்குறாருங்க அவரு. ஏங்குறாரு. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய அன்புக்கு ஏங்குகிறதை போல, ஒரு கணவன் மனைவியுடைய அன்புக்கு ஏங்குகிறதை போல அவர் ஏங்குறாராம். என் பிள்ளை நீ என் கூட செலவு பண்ண மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? என் சமூகத்துல காத்திருக்க மாட்டியா? என் சமூகத்துல துதிக்க மாட்டியா? எல்லாம் அப்படி வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாம் ஒப்பு கொடுக்குறேனே, 2 நிமிஷம் எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆமா ஆண்டவரே, என்கிட்ட நிறைய மிஸ்டேக் இருக்கு, என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு ஆண்டவரே. என் பிரச்சனைக்கு எது காரணம் நினைச்சிட்டு நான் பல முறை நான் தெரிஞ்சிட்டேன். ஆனா காரணமே நான் தான். என் கடவுளோடு கூட என் உறவு கரெக்டா இல்லை. என் கடவுள் எதிர்பார்க்கிறத நான் செய்யல. என் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனை நான் இல்லை. என்ன கொடுப்பேன் என் இயேசுவிற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் என் இயேசுவே. ஆமாண்டவரே, எல்லாம் எங்க அப்பா தான், எல்லாம் அவர் தான், அவருக்குள்ளதான் நான். அன்புள்ள தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு நன்மை செய்து எங்களை சுமந்து வந்த தெய்வத்திற்கு முன்பதாக நாங்கள் எப்படி வாழணும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் மாறாத தெய்வத்துடைய நடத்துதலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நன்மை செய்யட்டும். இந்த கருத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். வந்தவர்கள் ஒருவர் கூட வந்த வண்ணமாய் போகக்கூடாது. ஒரு ஆசீர்வாதம் அவருடைய தலைக்கு மேலே ஊற்றப்பட்டு இருப்பதை பார்க்கணும்.
ஒரு தடை அவர்களை விட்டு உடைந்திருப்பதை பார்க்கணும். ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறத பார்க்கணும். ஒரு நன்மை நடந்திருக்கிறத பார்க்கணும். ஒரு பொல்லாப்பு விலகி இருக்கிறத பார்க்கணும். ஒரு அசுத்த ஆவி விலகி இருக்கிறத பார்க்கணும். ஒரு நன்மை கிடைத்திருக்கிறத பார்க்கணும். ஒரு கிருபை வளர்ந்து இருக்கிறத பார்க்கணும். ஒருத்தருக்கும் கிடைக்காது இருக்கிற ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறத பார்க்கணும். அப்படியாய் நடத்துங்க. ஒரு மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த, ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கியம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க.